ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தை பார்க்க போகலான்னு நான் பெங்களூரில் இருக்கிற விநாயகா தேட்டர் அப்படிங்கிற ஒரு தேட்டருக்கு தான் வந்திருக்கேன். இந்த தேட்டர் வந்து புதுசாக ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது மாதிரி சீட்டு, இதோடைய லைட்டிங் எஃபெக்ட்டு, தென் இதோடைய ஸ்க்ரீன் எஃபெக்ட்ஸு, இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சரி, இப்போ படத்துக்கு வருவோம். படம் ஆரம்பித்து அதுக்கப்புறமா டைட்டில் கடை போட்டு காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. நான் இந்த படத்தை கன்னடா மொழியில் தான் பார்க்க போயிருந்தேன். ஸோ இது கன்னடா மொழியோடைய படம் அப்படிங்கிறதுனால அந்த மொழியில் பார்த்தா தான் படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மொழியில் பார்க்க போயிருந்தேன். இந்த படத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப் ஷெட்டி இவர் தான் இந்த படத்தோடைய கதாநாயகன். இவரோட இன்ட்ரடக்ஷன் ஒரு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷனும் நல்லா இருந்துச்சு. ருக்மிணி தான் இந்த படத்தில் ஹீரோயினியாக நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுமாதிரி படத்தில் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அது ஆடியன்ஸை எங்கேஜாக வச்சுருந்தது. இந்த மாதிரி எஃபெக்ட்டு, அப்புறமா புலி வர்ற சீனு, இதெல்லாம் பார்க்கும்போது ரியலாக ஒரு புலி வர்ற மாதிரியே இருந்துச்சு. அந்தளவுக்கு இன்டர்வல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா இன்டர்வலுக்கு அப்புறமா இந்த மனுஷன் இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சாமி ஒரு ஆளுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ஒரு தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ரிஷப் ஷெட்டி, அதுக்கப்புறமா ஜெயராமன், இவங்களாம் இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக சண்டை காட்சிகள்லாம் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸு, ஃபைட் சீனு, இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸோட சீன்லாம் நான் ரொம்ப ஆட் பண்ணலை. நீங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் இதோட ஃபீல் உங்களுக்கு உணர முடியும். அதே மாதிரி இந்த படத்தோடைய அடுத்த சாப்டர் 2 நெக்ஸ்ட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் பாருங்கள்.